வணக்கம். காந்தி பிறந்த தேசம் இந்தியா. அஹிம்சை வழிதான் இந்த நாட்டிற்கு நல்ல வழி என்று எடுத்துக்காட்டக்கூடிய ஏராளமான உதாரணங்கள். ஆனால் அரசாங்கத்தை தட்டி கேட்டு எத்தனையோ போராட்டங்களை, அமைதி போராட்டங்களை நசுக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டிற்குரிய அரசாங்கங்கள் தொடர்ந்து பார்க்கிறது. முக்கியமாக கடந்த 11 ஆண்டுகள் விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், அல்ல சிஏ என்ஆர்சிக்கு எதிராக வெளிவந்த போராட்டமாக, இந்த நாட்டு இளைஞர்களுடைய வேலை கேட்ட அந்த போராட்டங்களாக, ரயில்வே, போலீஸ், ராணுவம், எந்த இடத்திலுமே இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், மாநில அந்தஸ்து இருந்த அந்த மாநிலங்களை கூட நீங்க அழித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றி தன்னுடைய சாசனத்தை பேக்டோர் என்ட்ரி வழியாக திணித்தது இன்னைக்கு இந்த போராட்டத்தை தூண்டியிருக்கு. ஜென்சி போராட்டம் கிடையாது, இது பிஜேபிக்கு எதிராக வெடிக்கக்கூடிய அந்த கோபம். பிஜேபி கடந்த 11 ஆண்டுகளாக எந்த அளவில் இந்த நாட்டில் சர்வாதிகாரத்தை திணித்திருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க, மக்கள் உங்களை எதிர்த்திருக்கிறார்கள் ஏராளமான முறை. 2024 ஆண்டு தேர்தலின் போது 36% மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் உங்களை எதிர்த்த நபர்களுடைய எண்ணிக்கை 66%. அப்ப கூட உங்களுக்கு புரியவில்லை. இன்னைக்கு மைனாரிட்டி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் எந்த அளவில் பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, இதற்கான முழு காரணம் மோடி அவர்கள் எடுத்த தவறான திட்டங்கள், தவறான முடிவு. அந்த அனைத்து தவறான முடிவுகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் இந்த படங்களை மீண்டும் ஒருவரை பார்க்க, ஒட்டுமொத்த பிஜேபி சோனம் வாங்சு அவர்களை ஆன்டி இந்தியன் என்று அவரை தீவிரவாதி போன்ற பட்டங்களை சுமத்த தொடங்கிவிட்டார். ராகுல் காந்தி தான் இந்த கலவரத்திற்கான காரணம் என்கிற அந்த விஷயத்தை விதைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். 5 ஆண்டுகள் இந்த மாநிலத்துடைய ஸ்டேட்ஹுட் பறிக்கப்பட்டது. ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லே அண்ட் லத்தாக் இரண்டுக்குமே அவர்களுடைய முழு மாநில அந்தஸ்தை நாங்க வழங்குவோம் என்று நீங்க கூறுவீங்க. இதுவரை நடந்ததா? அங்க இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி தன்னுடைய மாநிலத்திற்கான அரசாங்கத்திற்காக இன்னைக்கு போராடி வருகிறார்கள். மாநிலத்துடைய அடையாளத்திற்காக போராடி வருகிறார்கள். 1 முறை 2 முறை கிடையாது, 5 முறை உண்ணாவிரதம், லத்தாக் டு டெல்லி நடைப்பயணம் செவிசாய்க்கவில்லை இதே மோடி அரசாங்கம். அப்போ ஆன்டி நேஷனல் யார்? வேளாண் போராட்டத்தில் இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்ட, தன்னுடைய அதிகாரத்திற்காக போராடி வந்த அந்த விவசாயிகளை சிந்தித்து பாருங்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை கொடுத்த பின்பு கூட இந்த நாட்டு அரசாங்கம் இன்னைக்கு வரை எம்எஸ்பியை அமலில் கொண்டு வர முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரயில்வே பரீட்சையில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள், ராணுவத்தில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள், பேங்க் பரீட்சைகளில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள், அனைத்து இடங்களிலுமே இந்த நாட்டு அரசாங்கம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை நசுக்கக்கூடிய வேலையை பார்க்கும் போது எத்தனை நாட்கள் வரைதான் இந்த நாட்டு இளைஞர்கள் அமைதியாக இருப்பார்? இப்போ இவர்களை ஆன்டி இந்தியன் என்று நீங்க சித்தரிக்கிறீர்கள். இவர்கள் ஆன்டி இந்தியன் கிடையாது, இவர்கள் எதிர்ப்பது ஒரு அரசியல் கட்சியை மட்டும்தான் என்கிற அந்த அடையாளத்தை இந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும். இந்த நாட்டு தேசிய கொடியை நெஞ்சில் சுமக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், அவர்கள் பிச்சு வீசக்கூடிய கொடி பிஜேபி, ஒரு அரசியல் கட்சியுடைய கொடி மட்டும்தான். நீங்களே பாருங்க, பிஜேபி கொடியை மட்டும்தான் பிச்சு வீசுகிறார்கள். தேசிய கொடியை அவர்கள் கை கொட வைக்கிறது. இந்த கோபத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, கடந்த 5 ஆண்டுகளாக எங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய மாநிலத்துடைய அதிகாரம், அடையாளம் வேணும் என்கிற அந்த போராட்டத்திற்காக இன்னைக்கு இவர்கள் போராடிய பின்பு கூட தன்னுடைய நண்பர்கள் போராடும் போது, நேற்று 2 பேர் உண்ணாவிரதத்தில் சீரியஸ் ஆகிவிட்டார். அவர்களை சீரியஸான நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்ததற்கு பின்புதான் இந்த கோபம் வெடித்திருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் வரைதான் நாங்கள் அமைதியாக இருக்க முடியும்? 5 ஆண்டுகளாக நாங்கள் போராடி பார்த்தோம். உங்களுடைய நண்பர்களுக்காக, இந்த நாட்டு வளங்களை சுரண்டி கொடுப்பதற்காக நீங்க திட்டங்கள் போட்டு வருகிறீர்கள். நாங்க எங்களுடைய மண்ணை இழக்க தயாராக, இது எங்களுடைய மாநிலம், இது எங்களுடைய மண் என்கிற அந்த கோபத்தை தான் நீங்க பார்க்கிறீர்கள். இவர்கள் ஆன்டி இந்தியன் கிடையாது, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் நடந்த தவறுகளையும் இன்னைக்கு நான் சுட்டிக்காட்டப் போகிறேன். அதாவது நரேந்திர மோடி கொண்டாடப்படுகிறாரா? உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறாரா?
75வது பிறந்தநாளை ஒட்டி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் நரேந்திர மோடிக்காக வாழ்த்து கடிதங்களை எழுதினார்கள். நியூஸ் பேப்பர்களை பிரட்டி பார்த்தீர்கள்ல, முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை நரேந்திர மோடியுடைய படம் மற்றும் ஜிஎஸ்டியை வைத்து இன்னைக்கு சேமிப்பு திருவிழாவையும் நீங்க கொண்டாட பார்க்கிறீர்கள். ஆனால் இது போன்ற கிமிக்ஸ்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நீங்க பார்க்க வேண்டும். எந்த அளவில் நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு எதிராக தவறான சட்டங்களை, தவறான திட்டங்களை கொண்டு வந்தார். அதற்கான விளைவை தான் இன்னைக்கு நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு செக்யுலரான நாடு, இந்தியா ஹிந்து நாடும் கிடையாது. இந்தியா ஒரு மதத்தின் அடையாளத்தில், மதத்தின் போர்வையில் அடங்கக்கூடிய நாடும் கிடையாது. இந்த தீ எந்த அளவில் அமைதியாக இருந்தது, எந்த அளவில் இந்த பற்றி எறியக்கூடிய தீ இந்த நாட்டு அரசாங்க வழியாக அடக்கப்பட்டது என்று நீங்க பார்க்க. நரேந்திர மோடியின் 5 தவறுகளை இன்னைக்கு நான் சுட்டிக்காட்டேன். டிமானிட்டைசேஷன் நரேந்திர மோடியின் முதல் தவறு. நரேந்திர மோடி டிமானிட்டைசேஷனை கொண்டு வரும்போது நவம்பர் 8ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு என்ன கூறினார், அதை ஒரு முறை கேட்டது. मध्यरात्रि यानी 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपए और 1000 रुपए के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे. ये मुद्राएं कानूनन अमान्य होगी. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளப்பணத்தை அழிப்பதற்காக, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான பைனான்சியல் ஃப்ராட்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, கள்ள நோட்டுகளை அழிப்பதற்காக, தீவிரவாதத்தை அழிப்பதற்காக இந்த டிமானிட்டைசேஷனை நாங்கள் கொண்டு வந்தோம். திடீர் என்று இரவு 8 மணிக்கு டெலிவிஷன்ல வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணியிலிருந்து இந்த பணம் செல்லாது. 4 மணி நேரம் திருவிழா இருக்கும், மகளுடைய திருமணம் இருக்கும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாய் அவருடைய ஃபீஸ் இருக்கும். இது போன்ற எதையுமே சிந்திக்காமல் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்டது. ஆல் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் AIMO இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3 லட்சம் கம்பெனிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இவர்கள் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுத்தார். According to the study conducted by India's largest organization of manufacturers, micro small industry segment in India has suffered a 35% loss in job and 50% dip in the revenue after the 34-day of demonetization. Demonetization போட்டு வெறும் 34 நாட்களில் இவர்கள் எடுத்த அந்த தவறான முடிவால் 35% வேலைவாய்ப்பு இழந்தார்கள், 50% அவர்களுடைய வருமானத்தை இழந்தார்கள். வெறும் 34 நாட்களில் இந்த அளவில் டேமேஜை இவர்கள் எடுத்துக்காட்டினார்கள். 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளிவந்த இந்த டேட்டாவை பார்த்தீர்கள்னா 60% எம்ப்ளாய்மெண்ட் போனது, 55% லாஸ் இன் ரெவென்யூ. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த நாட்டின் முதுகெலும்பை ஒரே சட்டத்தால் நசுக்கக்கூடிய வேலையை இவர் பார்த்தார். இன்னைக்கு இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதே ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளிவந்தது. அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுவிடுவேன், தயவு செய்து படிங்க. As per the study, the industrial sector has been badly affected with small and medium-sized enterprises. இந்த டிமானிட்டைசேஷனால் ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் செக்டர், சிறு பெரு தொழிற்சாலைகள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விட்டது என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். மார்ச் மாதம் வெளிவந்த டேட்டாவும் நீங்க பார்த்து விட்டீர்கள். இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. டிமானிட்டைசேஷன் அந்த காலகட்டத்தில் வேலை இழந்த நபர்கள், அவர்களுக்கு மறுபடி வேலை கிடைச்சு விட்டது. அப்போ வெளியேறிய அந்த கம்பெனிகள் இன்னைக்கு எங்க இருக்கிறது? அந்த கம்பெனிகளில் மீண்டும் ஒரு முறை ஆட்கள் வந்து விட்டார்களா? அதே போன்ற அந்த தொழிற்சாலைகள் இயங்க தொடங்கிவிட்டதா? கிடையாது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்னொரு 2000 ரூபாய் அந்த சிப்பெல்லாம் இருந்ததாக கூறினார்கள் இல்லையா, கோதி மீடியா, அந்த 2000 ரூபாய் நோட்டு எங்கே என்கிற அந்த கேள்வியை கேட்கும் போது எந்த விதமான பதிலும் கிடையாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை அளித்து 2000 ரூபாயை நீங்க கொண்டு வந்தீர்கள். டிஜிட்டல் இந்தியாவை ப்ரமோட் செய்ய போகிறோம் என்று நீங்க கூறினீர்கள். இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? இந்த நாட்டில்
கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏடிஎம் மிஷின்ஸ்கள் இருக்கு. இந்த நாட்டில் 500 மற்றும் 2000 ரூபாய்க்கான புதிய நோட்டுகளை நீங்க கொண்டு வந்தீர்கள். இந்த நோட்டுகளை அச்சடிப்பதற்காக மற்ற ஏடிஎம்ஸ்களை சரிபார்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் செலவு செய்தது 21,000 கோடி ரூபாய். மோடியின் இந்த நாடகத்திற்காக we spent 21,000 crore. சரி, பிளாக் மணி முடிந்ததா? கருப்பு பணம், கவுண்டர்ஃபிட் கரன்சிகள் முடிந்ததா? டெரரிசம் முடிந்ததா? எதுவுமே இதுவரை ப்ரூஃப் ஆகுது. ஆனால் இதே இடத்தில் 99% பணம் திரும்பி வந்தது. யாருக்கு லாபம்? யூபிஐ, பேடிஎம், போன்பே போன்ற கார்ப்பரேட் நபர்களுக்கு அதற்கான லாபம் போய் சேர்ந்தது. கவர்மெண்ட்டிற்கு வரி கிடைத்தது. 4 5 லட்சம் கோடி ரூபாய் வரை வரி பார்த்தார்கள். ஆனால் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆனது? அதை நீங்க பாருங்கள். முகேஷ் அம்பானிக்கு 1.68 லாக் ருபீஸ்ல இருந்து அவருக்கு வந்த வருமானம் 3.65 லாக் crore by 2021. கௌதம் அடானிக்கு போர்ட்ஸ், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே கிடைத்தது. இதற்கான லாபம் டிஜிட்டல் கரன்சியாக மாற்றியதற்கு பின்பு அனைத்துமே அடானிக்கு ஈஸியாக அந்த கிரெடிட் கிடைக்க தொடங்கியது. அரசு வங்கிகளை வைத்து இந்த 2 கம்பெனிகளுக்குமே அனைத்து லாபமும் போய் சேர்ந்தது. கோவிட் காலகட்டத்தில் எந்த அளவில் மக்கள் வேலைகளை இழந்தார்கள். அப்போ கூட நீங்க பார்த்தீர்கள், இதனால அரசாங்கம் எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க. 2016ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 50 லட்சம் நபர்கள் தன்னுடைய வேலையை இழந்தார்கள். 44% லேபர் பார்ட்டிசிபேஷன் குறைந்தது. இதுல 60% வேலை வாய்ப்பு இண்டஸ்ட்ரீஸ்களில் சரிந்தது. 15.5% இன்கம் 2 மாதத்திற்குள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வழியாக அதுவும் குறைந்தது. அனைத்துமே கேட்டாங்க. இன்னைக்கு அந்த வேலை இழந்த நபர்கள் அவர்களை நீங்க சரிபார்த்து விட்டீர்களா? எம்ப்ளாய்மெண்ட் திரும்பி வந்து விட்டதா? கம்பெனிகளை திருப்பி கொண்டு வந்து விட்டீர்களா? 2000 ரூபாய் நோட்டு என்ன ஆனது என்கிற இந்த கேள்விக்கான பதில் கிடையாது. 2வது தவறு நரேந்திர மோடி. டிமானிட்டைசேஷன் பின்பு இன்னும் மார்க்கெட் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அதற்கு இடையிலேயே இன்னொரு அடி, ஜிஎஸ்டி என்கிற இந்த அடி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் 2017. இந்த அடி எந்த அளவில் விழுந்ததுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சிஸ்டம், அதாவது இந்தியா ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. இந்தியன் மார்க்கெட் இன்னும் தயாராகவே இல்லாத போது இந்த ஜிஎஸ்டி என்கிற சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் உயிரை கூட நீங்க பறித்து விட்டீர்கள். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதை பிஜேபி மிகப்பெரிய அளவில் பரப்ப பார்க்கிறது. பாருங்க, நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் என்று இவர்கள் பிரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அந்த வீடியோ முதலில் பாருங்கள், அதுக்கப்புறம் இதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வணக்கம். நரேந்திர மோடி அரசு தீபாவளிக்கு நவராத்திரிக்காக இந்திய மக்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியை நாங்க குறைச்சிட்டோம், 0க்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நரேந்திர மோடி மக்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரா? இதெல்லாம் நம்புறது மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஜிஎஸ்டியில என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழர்கள் நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி 5%ங்க. சரியா? அதே இட்லி, தோசை, இடியாப்பம், உப்புமா இப்படி நம்ம சாப்பிடுற ஐட்டங்களுக்குலாம் 5% ஜிஎஸ்டியா. சரி, ஹோட்டல் போய் சாப்பிட வேணாங்க, மாவு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம் இல்ல தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 18%. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. அதே இது வடக்கர்கள், வட இந்தியர்கள் சாப்பிடுற, ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பராந்தா, பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு எல்லாம் எவ்வளவுப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லை, அவங்களுக்கு தான் 0. அப்ப நரேந்திர மோடி யாருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? இந்தி பேசுற வட மாநில மக்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாம அவங்க அன்றாடம் சாப்பிடுற சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பராந்தா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லாம கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கிஃப்ட். தமிழனுக்கு நம்ம சாப்பிடுற இட்லி, தோசைக்கு இது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலையை மறைக்கிறதுக்கு வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாங்க. போயிட்டு, தம்பி மைசூர் பாக்கு போன வாரம் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப
இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லி கேட்டு அதை ஒரு வீடியோவா போடுறாங்க. நான் கேக்குறேன், வானதி மேடம், அதாவது தமிழர்கள் டெய்லி காலையில டிஃபனுன்னு இட்லி தோசை சாப்பிடுவாங்களா இல்ல மைசூர் பாகு சாப்பிடுவாங்களா? ஏன் இப்படி ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு வீடியோ? நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு அநீதி இழைக்குது, அதை வெளியில சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி இருக்கிறார். ஐயோ மோடிஜி, நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களேன்னு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில எல்லாம் எப்படி எல்லாரும் ரொட்டி பராந்தா சப்பாத்தி பூரி இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு, இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய அநியாயம். அண்ணாமலை பார்த்தா விக்ஷித் பாரத் அப்படின்னு என்னமோ புரியாத ஒரு மொழியில போட்டிருக்கிறார். அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழர்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறை இது பத்தி எல்லாம் அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. நம்மள ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. நம்ம புள்ள கல்வி நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. நம்ம சாப்பிடுற இட்லி தோசைக்கும் வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு அநியாயம் செய்யறாரு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. நன்றி. மதுரை பாலாவுடைய இந்த வீடியோ ஏராளமான நபர்கள், சரி டிஎம்கே சப்போர்ட் செய்யக்கூடிய நபராச்சு, இவர் அப்படித்தானே பேசுவார், இதற்கான ஃபேக்ட் செக்கை நாங்களும் செய்து பார்த்தோம். சரி, இட்லி தோசா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 5%, அதற்கான HSN கோட் பக்கத்திலே நான் எழுதியிருக்கேன். இட்லி தோசா மிக்ஸ் போய் வாங்கினீங்கன்னா 18%, இட்லி பேட்டர் பேஸ்ட் போய் வாங்கினீங்கன்னா அதற்கு 5%, ரொட்டி 0%, ரொட்டியோட பேக்கேஜ் பேக்ட் ஃபுட் வாங்கினீங்கன்னா 18%, பன்னீர் வாங்கினீங்கன்னா 0%, ப்ரிப்பேர்ட் பன்னீர் அதாவது சமைச்சு கொடுக்கக்கூடிய பன்னீர் நீங்க வாங்கினீங்கன்னா 5%, பருப்பு 0%. இட்லி தோசாவிற்காக நீங்க 5% 18% வரை வாங்குறீங்க, ஆனால் ரொட்டி பன்னீருக்கு 0%. இதை தான் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இப்போ எப்படி இது நார்த் இந்தியன் அல்ல சவுத் இந்தியனாக மாறும் எனக்கு புரியும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இட்லி தோசா நான் ஏசி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 5%, ஏசி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 18%. ரொட்டிக்கு ஏசி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலோ இல்ல நான் ஏசி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலோ 0%. பனீர் அதே முறையில் நீங்க பாருங்க, 5% in non-AC restaurant and AC restaurant it is 18%. Dal, it is 5% in non-AC restaurant and AC restaurant it is 18%. ஸோ ஒரு சில விஷயங்களை ஆழமாக ஆய்வு செய்து நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக இது நார்த் இந்தியன் சவுத் இந்தியனாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி ரொட்டிக்காக நீங்க ஜிஎஸ்டி குறைத்தீர்களோ அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திற்கான அன்னநாடு சாப்பிடக்கூடிய பொருட்களிலும் நீங்க இந்த ஜிஎஸ்டியை 0வாக மாற்றி இருக்க வேண்டும். அதனால்தான் இது போன்ற வீடியோக்கள் வெளிவருகிறது. மூன்றாவது பிரைம் மினிஸ்டர் மோடியின் தவறு, நெக்லெக்டிங் மணிப்பூர் during 2023 ரைட். இந்த ரைட்ஸ் நடக்கும்போது எந்த விதமான சப்போர்ட்டும் பிஜேபி மத்திய அரசாங்கம் வழியாக கிடைக்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி 2 வருடங்களுக்கு பின்பு மணிப்பூரை பார்க்க போகிறார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள், அங்களுடைய பெண்கள் நடு ரோட்டில் நிர்வாணமாக பரேட் செய்யப்பட்டார்கள். அங்களுடைய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அங்களுடைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். நரேந்திர மோடி உலகம் முழுவதும் சுத்தினாரே ஒழிய மணிப்பூர் செல்லவில்லை. நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டிற்கு கூட சென்று வந்து விட்டார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மணிப்பூர் செல்வதற்கு இவருக்கு 2.5 ஆண்டுகள் பிடிக்கும். இது நரேந்திர மோடியின் 3வது மிகப்பெரிய தவறு. 4வது, ஃபாரின் பாலிசியை மிஸ்லீட் செய்தது. இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப், இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப், இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப், இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப், இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப், இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசி எந்த அளவில் அழிந்து விட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். மோடி கொண்டாடப்படுகிறார். அமெரிக்காவிற்கு போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சிக்காக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வாக்கு வாங்குவதற்காக ஓட் பிரச்சாரத்தில் இறங்கியதற்கான தேவை என்ன? அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், ட்ரம்ப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியே போய் கட்டி பிடிக்கிறது, போட்டோ வாக் நடக்குது, அனைத்துமே நடக்குது. ட்ரம்ப் இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன செய்கிறார்? நரேந்திர மோடியை கேவலப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை கூட அந்த நபர் விட்டு வைத்தார். இந்த நாட்டின் மீது 50% டாரிஃப் போடப்பட்டது. இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் அமெரிக்காவை நம்பி செல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள்,
அவர்கள் மீது வரியை போட்டிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 35 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஐடி செக்டரை அழிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து நரேந்திர மோடி அவருடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் பிளண்டர் எந்த அளவில் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சகிச்சு கொண்டிருக்கிறோம், அதை நீங்க பார்க்கிறோம். நரேந்திர மோடியின் 5வது மிகப்பெரிய ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்று நக்கலடி. என்னை தாண்டி வேற யாருமே கிடையாது, என்னை தாண்டி வேற எந்த பிராண்டுமே இந்தியாவில் கிடையாது என்று கூறக்கூடிய இதே சர்வாதிகாரி எந்த அளவில் ராகுல் காந்தியை கிண்டல் அடித்தார் என்று அந்த வீடியோவை பார்த்தேன். राहुल ने सर जो ये अमीरी गरीबी की बात की, कौन राहुल? The same ராகுல் காந்தி புதிய பார்லிமெண்டில் முதல் செஷனை கூட நடத்த விட பார்லிமெண்டிற்கு வெளியே நின்று தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த கட்டாயத்தை, அந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி 2014ஆம் ஆண்டு நீங்க பார்ப்பீர்கள், அதே ராகுல் காந்தி 2019ஆம் ஆண்டு கிடையாது. அதே ராகுல் காந்தி 2024ஆம் ஆண்டு, 2029ஆம் ஆண்டு வரக்கூடிய ராகுல் காந்தி வேறொரு ராகுல் காந்தியாக வெளிவரப்போகிறார். காரணம், நரேந்திர மோடி இல்லை என்றால் வேற யார் என்கிற கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும். நரேந்திர மோடி இல்லை என்றால் வேற யார் இந்த நாட்டை ஆள முடியும் என்று நீங்க பார்க்கிறீங்க. இந்த நாட்டை ஆளுவதற்காக இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போடுவது, இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை சரிபார்ப்பதற்காக தான் நாங்க ஓட்டு போட்டு உங்களை தேர்வு செய்வோம். அதற்கான பதில் ராகுல் காந்தியாக இருக்கலாம் என்கிற இந்த நம்பிக்கையை ஏராளமான நபர்கள் வளர்க்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கான காரணம் பப்பு என்று எந்த நபரை நீங்க முடக்க பார்த்திருக்கிறது, அதே பப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பு சேலஞ்சராக நிற்கிறார். The same Rahul Gandhi which you saw, which you trolled him in 2014 is not in 2024 or 5. The same Rahul Gandhi is not going to be in 2029. He himself has become a largest brand. Whether it was demonetization, GST, Manipur, foreign policy or Rahul Gandhi. Or இப்போ லத்தாக்கில் நடக்கக்கூடிய இந்த காலம் அனைத்திற்கு பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க ஒரே நபர் தான் உங்களுக்கு தெரியும், கொண்டாடப்படக்கூடிய நரேந்திர மோடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதி விடுங்கள், இந்த வீடியோவை லைக் போட்டு விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.